கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஓடும் பேருந்துகளில் பயணிக்கும் ஆண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்தை திருடி வந்த பெண்கள் இருவர் போலீசில் சிக்கியிருக்கின்றனர். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கைவரிசை காட்டி வந்த பெண்களின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் இயங்கும் பேருந்துகளில் கூட்ட நெரிசலில் நின்றபடி பயணிக்கும் ஆண்களிடம் நகை மற்றும் பணம் பறிக்கும் சம்பவங்கள் தொடர்பாக ஏராளமான புகார்கள் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளன. இதனால் ஊத்தங்கரை டிஎஸ்பி ஸ்ரீனிவாசன் உத்தரவின் பேரில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த 3 மாதங்களாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகளில் பயணித்து சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அதில் மிரண்டு போகும் அளவிற்கு ஓர் அதிர்ச்சி தகவல் வெளியானது. பேருந்தில் பயணிக்கும் ஆண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்தை பறித்து வந்த 2 பெண்கள் குறித்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஊத்தங்கரையில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் பெண்கள் 2 சந்தேகத்திற்கிடமாக பயணித்துள்ளனர். பேருந்தில் நின்றபடி அங்கும் இங்கும் நோட்டமிட்டு பயணித்த அம்பிகா, ராணி ஆகிய 2 கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கைவரிசை காட்டியுள்ளனர். ஆண்கள் மீது மோதி சில்மிஷத்தில் ஈடுபட்டு கவனத்தை திசை திருப்பி கிடைத்ததை திருடி வந்துள்ளனர். அதிலும் தனியாக வரும் வயதான ஆண்களை குறிவைத்து பேச்சு கொடுத்து அவர்கள் ஏமாறும் தருணத்தில் கிடைப்பதை பறித்து கொண்டு பேருந்திலிருந்து இறங்கி தப்பித்து விடுவார்கள். இதனையடுத்து ஆண் பயணிகளிடம் கைவரிசை காட்டி வந்த அம்பிகா, ராணி இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் இவர்களிடம் பணத்தை இழந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று தெரிய வரும்.